ஒரு கருச காலை வந்திருக்கு, நல்ல காலை, ரெட்டை திமில் அமைப்பில் சூப்பராக இருக்குது மாடு. அந்த நடுவில் அந்த கோடு மட்டும் தெரியுது, ஆனால் ஒத்த திமில் அமைப்பில் இருக்குது மாடு. ரெட்டை திமிலாக ஒத்த திமிலானே கணிக்க முடியல, அப்படி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி மாடு அளவு உயரத்தில் நல்ல முத்துன மாடு, கொம்பு போதுமான கொம்பு, காது ரொம்ப ஒட்ட அறுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஓரளவுக்கு விட்டு அறுத்தோம்னா மாடுகளுக்கு ஒரு அம்சமாக இருக்கும். இன்னொன்று காது இருக்கிறனால என்ன பயன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. காது இருக்கிறனால பின்னாடி வர்றவங்களை பார்த்துரும் மாடு, சட்டன் திரும்பி விளாண்டுருவாங்க. அதெல்லாம் 100ல் 1 மாடுக்கு அந்த அமைப்பு இருக்கும். மற்றபடி இன்றைக்கி விளாட்ற எத்தனையோ மாடு காது இருக்காமல் தான் விளாடுது. அதே மாதிரி நம்ம காது அறுக்காமல் இருந்தால் அதால் என்ன பயன்னா, முகத்தில் உட்கார்ற அதால் ஓட்ட முடியும், கழுத்தில் உட்கார்றத லைட்டாக அந்த காதை வச்சு திருப்பி ஓட்டிக்கிறோம். அதே மாதிரி பனி விழுகும்போது காதை தொங்க போட்டுக்கிறோம், காதுக்குள்ளே பனி போகாது. மழை பெய்யும் போதும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி நிறையா பயன்கள் இருக்குது காது அறுக்காமல் இருந்துச்சுன்னா. அது தெரியாமல் ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இப்போலாம் சொல்லாங்க காது அறுத்தாதே அமைப்பாக இருக்குன்றாங்க. சரி, அது அவங்க இஷ்டம், அதில் நம்ம தலையிடக்கூடாது.